ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டிப் என்னென்னா, சில நேரங்களில் நம்மளோட ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்மளால் இந்த மாதிரி தேங்காய் வாங்கி வச்சுருந்தோன்னா அது வேஸ்ட்டாக அழுகி குப்பையில் தான் போடுவோம். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பவுலில் நல்லா தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் ஒரு கை அளவுக்கு நம்ம கல்லுப்பை போட்டுறணும். இப்போ அந்த கல்லுப்போட தண்ணியில் நல்லா கரைச்சிருங்க. இப்போ அந்த தண்ணியில் நம்ம உடச்ச தேங்காவை நம்ம நல்லா மூழ்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோன்னா 15 நாள் ஆனாலும் தேங்காய் நம்ம புதுசாக வாங்கினப்போ எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம 2வது டிப் போகலாம். நம்ம சூப்பரான ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வாங்கினோன்னா அதுக்கு ஆக்சசரிஸாக நம்ம சூப்பராக வளையல் எல்லாமே வாங்குவோம். இந்த மாதிரி வளையல்லாம் நம்ம வாங்கையில் கொஞ்ச நாள் ஆனவுடனே அது என்னாகும், நமக்கு வேர்வைப்பட்டு அந்த மாதிரி தண்ணியில் பட்டு இந்த பேங்கிள்ஸோட அந்த நூலெலாம் வெளியில் வந்துடும். சில நேரம் நம்ம வளையலை கரட்டையில் கூட உடஞ்சிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் இது அப்படியே நல்லா புதுசாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிளேட்டில் வளையலை வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கல ஃப்ரீசரில் இந்த பிளேட்டை ஒரு 1 hour நம்ம அப்படியே வச்சிடணும். இப்போ நம்ம 1 hour கழித்து அதை வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம 1 hour அதை ஃப்ரீசரில் வச்சுட்டு வெளியில் எடுத்தோன்னா இது அவ்வளோ சீக்கிரம் உடையவும் செய்யாது. அப்படியே புதுசாக ரொம்ப நாளைக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம 3வது டிப்ஸ் போகலாம். நம்மளோட டேப்பை என்ன தான் நம்ம கழுவி வச்சாலும் அந்த உப்பு கரைப்பட்டு ஒரு மாதிரி டல்லாகிடும். அதுக்கு ஒரு சூப்பர் டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் துணிக்கு வெள்ளை துணிக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், இந்த ஆலா, அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இதை க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ உப்பு கரை படிஞ்ச இந்த டேப்பில் நம்ம இந்த ஆலாவை நல்லா இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக. இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து இந்த அலுமினியம் ஸ்க்ரப்பர் இருக்குது பாருங்கள், அதை வச்சு லேசாக தேய்ச்சாவே போதும். அதில் இருக்கிற உப்பு கரையெல்லாம் ஈஸியாக போயிடும். பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருந்துச்சு அந்த டேப்பு உப்பு கரைப்பட்டு. இப்போ எந்த இடம் இருக்கோ எல்லா இடமும் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. ரொம்ப நேரம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம க்ளீனான தண்ணியை வச்சு இதில் ஊற்றி கழுவிடலாம். பாருங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இப்போ எவ்வளோ ஷைனிங் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு, புது டேப் மாதிரி. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.